நடிகரினுடைய வீட்ல புகுந்து இப்ப கத்தியால குத்திருக்காங்க அப்படின்ற சம்பவம் மிகப்பெரிய அளவுல திரையுலகினருக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பிரபல பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கான் மீது கத்தி குத்தி தாக்குதல்ல ஈடுபட்ட சம்பவம் குறித்து மும்பை போலீசார் விசாரித்து வராங்க. பிரபல பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கான் இந்த நிலையில ஜனவரி 16ஆம் தேதி அதிகாலையில் 2:30 மணி அளவில் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை பாந்த்ரா மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் கொள்ளை முயற்சி நடைபெற்றதாக தெரியுது. அப்போது நடைபெற்ற தகராறில் சைஃப் அலி கான் காயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்குது. இது குறித்து மும்பை போலீசார் சொல்லும் பொழுது அடையாளம் தெரியாத நபர் சைஃப் அலி கான் வீட்டுக்குள்ளே புகுந்ததாக சொல்லப்படுது. அப்போது கத்தி குத்தியுடன் பார்த்தோன்னா அவர் மீட்டெடுக்கப்பட்டிருக்காரா. கத்தியுடன் வந்த நபருடன் மோதல் ஏற்பட்டதன் காரணமாக சைஃப் காயமடைந்ததாக தெரியுது. இந்த சம்பவத்திற்கு பிறகு லீலாவதி மருத்துவமனைக்கு சைஃப் அலி கான் கொண்டு செல்லப்பட்டிருக்காரு. இது தொடர்பாக மும்பை லீலாவதி மருத்துவமனையினுடைய தலைமை செயல் அதிகாரியும் மருத்துவருமான நீரஜ் உத்தமானி சொல்லும் பொழுது, நடிகர் சைஃப் அலி கான் அதிகாலை 3:30 மணிக்கு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். அவருக்கு 6 இடங்களில் காயங்கள் இருந்தது. ஒரு காயம் அவரது முதுகு தண்டுவடத்தின் அருகே இருந்துச்சு. எனவே அதற்காக அறுவை சிகிச்சை நாங்கள் செய்துட்ருக்கோம். மேலும் அவருக்கு நரம்பியல் அறுவை நிபுணர் நிதின் டாங்கே, காஸ்மெட்டிக் அறுவை நிபுணர் லீனா ஜெயின், மயக்க மருந்து நிபுணர் நிஷா காந்தி ஆகியோர் இணைந்து அறுவை சிகிச்சை செய்து வராங்க. அறுவை சிகிச்சைக்கு பின்னரே காயத்தின் தன்மை பற்றி மேற்படி தகவல்களை சொல்ல முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கிடையே சைஃப் அலி கான் கத்தியால் குத்தப்பட்டாரா அல்லது மர்ம நபருடன் ஏற்பட்ட மோதலால் காயமடைந்தாரா என்பது உள்ளிட்ட கோணங்களில் மும்பை போலீசார் மற்றும் குற்ற புலனாய்வு அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயம் தெரிந்ததில் இருந்தே திரைத்துறையினர் எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பயங்கரமாக அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்னடா இது, ஒரு நடிகரின் வீட்டிலே இப்படியா, அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாமலா இருந்திருக்கும் அப்படின்னு பலரும் பலவிதமாக கேட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய சார்பாக அவருடைய உடல்நிலை சீக்கிரமே சரியாகி வரணும் அப்படின்னு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.